Hello students, welcome to NiveMaths. இன்னைக்கு வந்து நம்ம exercise 2.1 வந்து பார்க்குறோம். Simplify the following. First question என்ன? I power 1947 plus I power 1950. இப்போ first question பார்க்கலாம். அதாவது I power 1947 plus I power 1950. First 1947 4 ஆல டிவைட் பண்ணலாம். அப்போ என்ன வரும்? 4 4s are 16, remainder 3. இப்போ 4 கீழே வந்துச்சுன்னா 4 8s are 32, remainder 2. இப்போ 7 வந்துச்சுன்னா 4 6 are 24, remainder என்ன 3. அப்போது I power 1947 நம்ம எப்படி எழுதலாம்? I power 4 into 486 plus 3 அப்படின்னு எழுதலாம். அடுத்து I power 1950. இப்போது 1950 4 ஆல் டிவைட் பண்ணலாம். அப்போது 4 4s are 16, remainder 3. 5 வந்துச்சுன்னா 4 8s are 32, remainder 3 0. அப்போ 4 7s are 28, remainder என்ன 2. அப்போது I power 1950 I power 4 into 487 plus 2 அப்படின்னு எழுதலாம். இப்போ I power 1947 plus I power 1950 equal to I power 4 into 486 plus 3 plus I power 4 into 487 plus 2. இப்போது I power 4 into 486 plus 3 I power 4 into 486 into I power 3 அப்படின்னு எழுதலாம். ஏன்னா A power m plus n வந்து நம்ம எப்படி எழுதலாம்னா A power m into A power n. ஸோ அது மூலமாக தான் நம்ம எப்படி எழுதுகிறோம். ப்ளஸ் I power 4 into 487 into I power 2. இப்போது I power 4 into 486 I power 4 the whole power 486 அப்படின்னு எழுதலாம். ஏன்னா A power m into n வந்து எப்படி எழுதலாம்? A power m the whole power n அப்படின்னு எழுதலாம் into I power 3 plus I power 4 whole power 487 into I power 2. இப்போது I power 4 ஓட வேல்யூ என்ன? 1. அப்போது 1 power 486 into I power 3 ஓட வேல்யூ என்ன? minus I plus I power 4 என்ன? 1 power 487 into I power 2 என்ன? minus 1. அப்போது 1 power 486 என்ன? 1 தான். அப்போ 1 into minus I என்ன? minus I plus 1 power 487 into minus 1 என்ன? minus 1. அப்போ ஆன்சர் என்ன? minus I minus 1. இதில் மைனஸ் வந்து காமனாக எடுத்திங்கன்னா என்ன வரும்? I plus 1. இப்போது செகண்ட் கொஸ்டின் பார்க்கலாம். I power 1948 minus I power minus 1869. அப்போ ஃபஸ்ட்டு நம்ம 1948 4 ஆல் நம்ம டிவைட் பண்ணலாம். அப்போ என்ன வரும்? 4 4s are 16, ரிமைண்டர் என்ன 3, 4 வந்துச்சுன்னா 4 8s are 32, ரிமைண்டர் என்ன 2, 8 வந்துச்சுன்னா 4 7s are 28, ரிமைண்டர் என்ன 0. அப்போது I power 1948 I power 4 into 487 ப்ளஸ் ரிமைண்டர் என்ன 0 தான். ஸோ அப்படியே விட்டுடலாம். அடுத்து 1869 நம்ம 4 ஆல் டிவைட் பண்ணலாம். அப்போ என்ன வரும்? 4 4s are 16, ரிமைண்டர் என்ன 2, 6 வந்துச்சுன்னா 4 6s are 24, ரிமைண்டர் என்ன 2, 9 வந்துச்சுன்னா அப்போ 4 7s are 28, ரிமைண்டர் என்ன 1. அப்போது I power minus 1869 minus 4 into 467 plus 1 அப்படி நம்ம எழுதலாம். இப்போ மைனஸ் உள்ளார போச்சுன்னா I power minus 4 into 467 into இப்போ I power minus 1 அப்படின்னு எழுதலாம். ஏன்னா A power m plus n வந்து நம்ம எப்படி எழுதுவோம்? A power m into A power n. ஸோ இப்போ சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. இப்போ அடுத்து I power 1948 minus I power minus 1869 equal to I power 1948 நம்ம என்ன கண்டுபிடிச்சோம்? I power 4 into 487 minus I power minus 1869 என்ன? I power minus 4 into 467 into I power minus 1. இப்போ அதை இன்னும் சால்வ் பண்ணலாம். அப்போது I power 4 into 487 நம்ம எப்படி எழுதலாம்? I power 4 the whole power 487 minus I power minus 4 into 467 நம்ம எப்படி எழுதலாம்? I power minus 4 the whole power 467 அப்படின்னு எழுதலாமா? into I power minus 1. இப்போது I power 4 ஓட வேல்யூ என்ன? 1. அப்போது 1 power 487 minus I power minus 4 என்ன? 1 தான். அப்போது 1 power 467 into I power minus 1. இப்போது 1 power 487 என்ன? 1 தான். minus 1 power 467 என்ன? 1. 1 into I power minus 1. அப்போது I power minus 1.
இப்போ 1 மைனஸ் ஐ பவர் மைனஸ் 1 எப்படி எழுதலாம் 1/i அப்படின்னு எழுதலாமா? இப்போ டினாமினேட்டர் வந்து ஐன்னு இருக்கிறதுனால இப்போ நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டரை நம்ம ஐயால் மல்டிப்ளை பண்ணலாம். அப்போது 1 மைனஸ் 1 இன்ட்டு ஐ என்ன ஐ தான், பை ஐ இன்ட்டு ஐ என்ன ஐ ஸ்கொயரோட வேல்யூ என்ன -1. அப்போது 1 ப்ளஸ் ஐ பை 1 அப்படின்னு வரும். ஏன்னா மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ். அப்போது 1 ப்ளஸ் ஐ பை 1 என்ன 1 ப்ளஸ் ஐ தான். ஏன்னா ஐ பை 1 வந்து ஐ தான். ஸோ இதான் வந்து செகண்ட் கொஸ்டினோட ஆன்சர். இப்போ நம்ம தேர்ட் கொஸ்டின் பார்க்கலாம். சிக்மா n ஈக்குவல் டு 1 till 12 ஐ பவர் n. அதாவது என்னோட வேல்யூ வந்து 1லேருந்து 12 வரைக்கும் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம். அப்போ ஐ பவர் 1 ப்ளஸ் ஐ பவர் 2 ப்ளஸ் ஐ பவர் 3 ப்ளஸ் ஐ பவர் 4 ப்ளஸ் ஐ பவர் 5 ப்ளஸ் ஐ பவர் 6 ப்ளஸ் ஐ பவர் 7 ப்ளஸ் ஐ பவர் 8 ப்ளஸ் ஐ பவர் 9 ப்ளஸ் ஐ பவர் 10 ப்ளஸ் ஐ பவர் 11 ப்ளஸ் ஐ பவர் 12. ஸோ இப்போ ஆன்சர் வந்து நம்ம கண்டுபிடிக்கலாம். இப்போ ஐ பவர் 1ஓட வேல்யூ என்ன ஐ பவர் 2ஓட வேல்யூ என்ன -1, ஐ பவர் 3ஓட வேல்யூ என்ன வரும் ஐ பவர் 4ஓட வேல்யூ என்ன 1. அடுத்து ஐ பவர் 5 வந்து அதாவது இந்த பேட்டர்ன் வந்து ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். அப்போ அந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா ஐ பவர் 1 ஐ ப்ளஸ் ஐ பவர் 2 வந்து என்ன -1 ப்ளஸ் ஐ பவர் 3 என்ன -i ப்ளஸ் ஐ பவர் 4 என்ன +1. அடுத்து இப்போ ஐ பவர் 5னா ஐ ப்ளஸ் ஐ பவர் 6னா -1. அடுத்து ஐ பவர் 7 என்ன வரும் -i ப்ளஸ் ஐ பவர் 8 என்ன +1. அதாவது அந்த பேட்டர்ன் வந்து ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும் ஆஃப்டர் 4 நம்பர்ஸ். அடுத்து ஐ பவர் 9 வந்து என்ன ஐ ப்ளஸ் ஐ பவர் 10 என்ன -1 ப்ளஸ் ஐ பவர் 11 என்ன -i ப்ளஸ் ஐ பவர் 12 என்ன +1. இப்போது ஐ -1 -i +1 என்ன 0. அப்போ இந்த வேல்யூவும் 0 தான் வரும் ப்ளஸ் 0. அப்போ இந்த வேல்யூ 0 தான் வரும். அப்போ 0 + 0 + 0 = 0. ஸோ தேர்ட் கொஸ்டினோட ஆன்சர் என்ன 0. இப்போ ஃபோர்த் கொஸ்டின் பார்க்கலாம். அதாவது ஐ பவர் 59 ப்ளஸ் 1/i பவர் 59. இப்போ ஃபஸ்ட்டு ஐ பவர் 59. அப்போ 59 நம்ம 4ஆல் டிவைட் பண்ணலாம். அப்போ 4 1s are 4, ரிமைண்டர் என்ன 1, 9 வந்துச்சுன்னா 4 4s are 16, ரிமைண்டர் என்ன 3. அப்போது ஐ பவர் 59 ஐ பவர் 4 இன்ட்டு 14 ப்ளஸ் 3 அப்படின்னு எழுதலாமா? அப்போது ஐ பவர் 59 ப்ளஸ் 1/i பவர் 59 நம்ம எப்படி எழுதலாம்? ஐ பவர் 4 இன்ட்டு 14 ப்ளஸ் 3 ப்ளஸ் 1/i பவர் 4 இன்ட்டு 14 ப்ளஸ் 3. இப்போது ஐ பவர் 4 இன்ட்டு 14 ப்ளஸ் 3 நம்ம எப்படி எழுதலாம்? ஐ பவர் 4 இன்ட்டு 14 இன்ட்டு ஐ பவர் 3 அப்படின்னு எழுதலாம். ப்ளஸ் 1/i பவர் 4 இன்ட்டு 14 இன்ட்டு ஐ பவர் 3. இப்போது ஐ பவர் 4 இன்ட்டு 14 நம்ம எப்படி எழுதலாம்? ஐ பவர் 4 the whole பவர் 14 எழுதலாம் இன்ட்டு ஐ பவர் 3 ப்ளஸ் 1/i பவர் 4 the whole பவர் 14 இன்ட்டு ஐ பவர் 3. ஐ பவர் 4ஓட வேல்யூ என்ன 1. அப்போது 1 பவர் 14 இன்ட்டு ஐ பவர் 3ஓட வேல்யூ என்ன -i ப்ளஸ் 1/i பவர் 4ஓட வேல்யூ என்ன 1 பவர் 14 இன்ட்டு ஐ பவர் 3. இப்போது 1 பவர் 14 என்ன 1 தான். அப்போது 1 இன்ட்டு -i ப்ளஸ் 1 பவர் 14 என்ன 1 இன்ட்டு ஐ பவர் 3ஓட வேல்யூ என்ன -i. அப்போ ஆன்சர் உங்களுக்கு என்ன வரும் -i ப்ளஸ் 1/-i. இப்போ டினாமினேட்டர் வந்து இந்த மாதிரி i வந்துச்சுன்னா இப்போ நீங்கள் நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டரை நீங்கள் ஐயால் மல்டிப்ளை பண்ணுங்கள். -i ப்ளஸ் 1 இன்ட்டு i என்ன i. இப்போ -i இன்ட்டு i என்ன -i ஸ்கொயர். அப்போது -i ப்ளஸ் i ஸ்கொயரோட வேல்யூ என்ன -1. ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்கனால அப்போது +1. அப்போது -i ப்ளஸ் i/1 என்ன i தான். அப்போது -i ப்ளஸ் i என்ன 0. அதாவது ஃபோர்த் கொஸ்டினோட ஆன்சர் என்ன 0. இப்போ ஃபிஃப்த் கொஸ்டின் பார்க்கலாம். ஐ பவர் 1 இன்ட்டு ஐ பவர் 2 இன்ட்டு ஐ பவர் 3 till ஐ பவர் 2000. இப்போது a பவர் m இன்ட்டு a பவர் n வந்து நம்ம எப்படி எழுதுவோம்? a பவர் m ப்ளஸ் n. அதாவது இந்த பவர்ஸ் வந்து ஆட் ஆகும். அப்போ ஆன்சர் எப்படி வரும்? ஐ பவர் 1 ப்ளஸ் 2 ப்ளஸ் 3 till 2000. இப்போது இந்த பவர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா சம் ஆஃப் n நேச்சுரல் நம்பர்ஸ் ஃபார்முலா வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம். ஏன்னா சம் ஆஃப் n நேச்சுரல் நம்பர்ஸ் நம்ம எப்படி எழுதலாம்? n இன்ட்டு n ப்ளஸ் 1/2 அப்படின்னு எழுதலாமா? இதில் என்னோட வேல்யூ என்ன 2000. அப்போது 2000 இன்ட்டு 2000 ப்ளஸ் 1/2. அப்போது 2 2000ஆல் கேன்சல் பண்ணும்போது 1000 இன்ட்டு 2001. அப்போது இது எப்படி எழுதலாம்? ஐ பவர் 1000 இன்ட்டு
2001 அப்படின்னு எழுதலாமா? இப்போ 1000 நீங்கள் 4ஆல் டிவைட் பண்ண என்ன வரும்? I பவர் 4 into 215 வரும் into 2001. இப்போது I பவர் 4 into 250 நம்ம எப்படி எழுதலாம்? I பவர் 4 the whole power 215 எழுதலாம் into 2001. இப்போ I பவர் 4ஓட வேல்யூ என்ன? 1. அப்போது 1 பவர் 250 into 2001. 1 பவர் எந்த வேல்யூ வந்தாலும் ஆன்சர் வந்து 1 தான். அப்போது 5th கொஸ்டினோட ஆன்சர் என்ன? 1. இப்போது 6th கொஸ்டின் பார்க்கலாம். சமேஷன் n equal to 1 till 10 I பவர் n plus 50. இப்போ என்னோட வேல்யூஸ் வந்து 1லேருந்து 10 வரைக்கும் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம். அப்போ என்ன வரும்? 1 plus 50 என்ன? 51. அப்போது I பவர் 51 ப்ளஸ் அடுத்து என்ன வரும்? I பவர் 52 அப்புறம் ப்ளஸ் I பவர் 53 till இப்போது I பவர் 10 plus 50 என்ன? 60. ஸோ எழுதியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா 51 நம்ம 4ஆல் டிவைட் பண்ணலாம். 4ஆல் டிவைட் பண்ண என்ன வரும்? 4 1s are 4, ரிமைண்டர் 1 1, 4 2s are 8, ரிமைண்டர் என்ன? 3. அப்போ I பவர் 51 நம்ம எப்படி எழுதலாம்? 4 into 12 plus 3 அப்படின்னு எழுதலாமா? இப்போது 52 நீங்கள் 4ஆல் டிவைட் பண்ணி பாருங்கள். 52 4ஆல் டிவைட் பண்ணால் 4 1s are 4, 1 2 4 3s are 12, ரிமைண்டர் என்ன? 0. அப்போது I பவர் 52 4 into 13 அப்படின்னு நம்ம எழுதலாம். ஸோ இப்படியே போச்சுன்னா till I பவர் 60. இப்போது 60 நீங்கள் 4ஆல் டிவைட் பண்ணி பாருங்கள். 60 4ஆல் டிவைட் பண்ணால் 4 1s are 4, ரிமைண்டர் 2, 4 5s are 20, ரிமைண்டர் 0. அப்போது 4 into 15 அப்படின்னு நம்ம எழுதலாம். இப்போது I பவர் 4 into 12 நம்ம எப்படி எழுதலாம்? I பவர் 4 the whole power 12 எழுதலாம். ப்ளஸ் 3 வந்து into I பவர் 3 அப்படின்னு வரும். ப்ளஸ் I பவர் 4 the whole power 13 till ப்ளஸ் I பவர் 4 the whole power 15. இப்போ I பவர் 4ஓட வேல்யூ என்ன? 1 தான். 1 பவர் 12 என்ன? 1 தான். இப்போ 1 into I பவர் 3 என்ன? I பவர் 3 ப்ளஸ் I பவர் 4ஓட வேல்யூ என்ன? 1. 1 பவர் 13 என்ன? 1 தான். till I பவர் 4ஓட வேல்யூ என்ன? 1. 1 பவர் 15 என்ன? 1 தான். இப்போது நடுவில் இருக்க வேல்யூஸ்க்கும் நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா 1 வந்து நம்ம I பவர் 4 அப்படின்னே எழுதலாம். இப்போ பார்த்தீங்கன்னா I பவர் 3 வந்து எந்த வேல்யூக்கு? I பவர் 51 ப்ளஸ் I பவர் 4 வந்து எந்த வேல்யூக்கு? I பவர் 52. இப்போ I பவர் 53. இப்போ நீங்கள் 53 4ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா என்ன வரும்? 4 1s are 4, 1 3, 4 3s are 12. அப்போ ரிமைண்டர் என்ன? 1. இப்போ பார்த்தீங்கன்னா அது I அப்படி தான் வரும். அந்த பேட்டர்ன் வந்து கண்டினியூ ஆகும். அதாவது I பவர் 1, I பவர் 2, I பவர் 3, I பவர் 4னா இப்போ அடுத்த வேல்யூக்கு I தான் வரும். அதுக்கப்புறம் I பவர் 2, I பவர் 3, I பவர் 4. அந்த பேட்டர்ன் வந்து கண்டினியூ ஆகிட்டே தான் இருக்கும். அப்போது 51க்கு வந்து I பவர் 3, 52க்கு வந்து I பவர் 4, 53க்கு என்ன? I. அப்போது 54க்கு என்ன வரும்? I ஸ்கொயர். அப்போ அடுத்து 55க்கு என்ன வரும்? I கியூப். அப்புறம் 56க்கு என்ன வரும்? I பவர் 4. அப்போது 57க்கு என்ன வரும்? I. 58க்கு வந்து என்ன வரும்? I ஸ்கொயர். ப்ளஸ் 59க்கு என்ன வரும்? I பவர் 3 ப்ளஸ் 60க்கு என்ன? I பவர் 4. இப்போ வேல்யூஸை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோன்னா ஆன்சர் வந்துடும். I பவர் 3ஓட வேல்யூ என்ன? மைனஸ் I ப்ளஸ் I பவர் 4ஓட வேல்யூ என்ன? 1 ப்ளஸ் ஐயோட வேல்யூ என்ன? I ப்ளஸ் I ஸ்கொயர் என்ன? மைனஸ் 1 ப்ளஸ் I கியூப் என்ன? மைனஸ் I ப்ளஸ் I பவர் 4 என்ன? ப்ளஸ் 1 ப்ளஸ் I ப்ளஸ் I பவர் ஸ்கொயர் என்ன? மைனஸ் 1 ப்ளஸ் I பவர் கியூப் என்ன? மைனஸ் I ப்ளஸ் I பவர் 4 என்ன? 1. இப்போ பார்த்தீங்கன்னா ப்ளஸ் I மைனஸ் I கேன்சல் ஆகும். மைனஸ் 1 ப்ளஸ் 1 கேன்சல் ஆகும். I மைனஸ் I கேன்சல் ஆகும். மைனஸ் 1 ப்ளஸ் 1 கேன்சல் ஆகும். அப்போ மீதி இருக்க எலமெண்ட்ஸ் என்ன? மைனஸ் I ப்ளஸ் 1. ஸோ இதான் வந்து 6th கொஸ்டினோட ஆன்சர். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. மறக்காமல் NiveMaths சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.